அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று அச்சமும் அஞ்சாமையும் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அச்சம் என்பது ஒரு எதிர்மறையான உணர்வாக இருக்கிறது. சில நேரங்களில் அஞ்சுவது தேவையாக இருக்கிறது. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்றார் திருவள்ளுவர். சில நேரங்களில் நாம் அஞ்ச வேண்டும், சில நேரங்களில் நாம் அஞ்சக்கூடாது என்பதே அதனுடைய பொருள். ஆகவே அஞ்ச வேண்டிய நேரத்தில் அஞ்ச வேண்டும், அஞ்சக்கூடாத நேரங்களில் அஞ்சக்கூடாது என்கிற செய்தியை நாம் இயேசுடைய வாய்மொழியாக பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி 10:28 இயேசு சொல்கிறார், ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். அஞ்ச வேண்டாம், அஞ்சுங்கள் என்கிற ஒரு செய்தி தருகிறார். அச்சம் என்பது விவிலியத்திலே 2 பொருள்படுகிறது. 2 விதமான அச்சங்கள். ஆங்கிலத்தில் ரெவரன்ஷியல் ஃபியர், ஃபியர் ஆஃப் பனிஷ்மெண்ட். 1 யோவான் 4:18 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஏனெனில் அச்சத்தில் தண்டனைக்குரிய அச்சம் இருக்கிறது என்று 1 யோவான் 4:18 நாம் வாசிக்கின்றோம். எனவே விவிலியம் அச்சத்தை 2 வகையாக பார்க்கிறது. ரெவரன்ஷியல் ஃபியர், மரியாதைக்குரிய அச்சம், அதான் ஞானத்தின் தொடக்கம். ஞானத்தின் தொடக்கம் இறை அச்சம். ஆகவே இறைவனுக்கு அஞ்சுதல் என்றால் இறைவனை நாம் மதிப்போடு மரியாதையோடு நாம் அணுக வேண்டும், பார்க்க வேண்டும். மோசையை பார்த்து கடவுள் சொன்னார், உன் காலணிகளை கழற்றி விடு, நீ நிற்கும் இடம் புனிதமான இடம். அதான் ரெவரன்ஷியல் ஃபியர். இன்னொன்று தண்டனைக்குரிய அச்சம், ஃபியர் ஆஃப் பனிஷ்மெண்ட். இவர் நம்மை தண்டித்து விடுவாரோ, ஆசிரியர் நம்மை தண்டித்து விடுவாரோ, பெற்றோர் நம்மை தண்டித்து விடுவார்களா, கடவுள் என்னை தண்டித்து விடுவாரோ என்று அஞ்சுவது, அது எதிர்மறையான அச்சம். இது நேர்மறையான அச்சம். ஆகவே கடவுள் சொல்கிறார், இந்த அச்சத்தை நீங்கள் தெளிவுபடுத்துங்கள், கடவுளுக்கு அஞ்சுங்கள். அது நேர்மறையான அச்சம். மற்றவர்களுக்கு அஞ்சாதீர்கள், யாரை பற்றியும் நீங்கள் அஞ்ச வேண்டாம். விவிலியத்தில் அடிக்கடி சொல்லப்படுகிற ஒரு செய்தி, அஞ்சாதீர்கள், அஞ்ச வேண்டாம், நான் உங்களோடு இருக்கிறேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வின் அச்சங்களை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் அச்சம் இருக்கிறதா? எல்லாருடைய வாழ்விலும் சில அடிப்படையான எதிர்மறை உணர்வுகள் இருக்கின்றன. அச்சம், கவலை, துயரம், அவமானம் போன்ற உணர்வுகள் இருக்கின்றன. சிலர் அச்சத்தால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள். அவர்கள் அனைவரும் விடுதலை பெற வேண்டும். நாம் கடவுளுக்கு மட்டுமே அஞ்ச வேண்டும். நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்று நம்முடைய தமிழ்முறை சொல்கிறது. நாம் யாருக்கும் அஞ்ச வேண்டாம். ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும், மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும், திருப்பாடல் 118:6 நாம் வாசிக்கின்றோம். ஆகவே நம்முடைய உள்ளத்திலிருந்து எல்லா அச்சங்களையும் அகற்றிவிட்டு கடவுளுக்கு மட்டுமே அஞ்சி, மனச்சான்றுக்கு அஞ்சி, அந்த அச்சமும் நேர்மறையான அச்சம் தான், ரெவரன்ஷியல் ஃபியர் ஃபார் காட். கடவுளுக்கு நாம் மதிப்போடு கூடிய அச்சத்தோடு நாம் வாழ வேண்டும். அந்த அச்சத்தை தவிர வேறு எந்த அச்சமும் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.